2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்க 234 தொகுதியிலும் போட்டியிடுற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. தமிழக வெற்றி கழகம் என்னதான் 234 தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிச்சிருந்தாலும் எடப்பாடி தொகுதியில அவங்க செல்லாத போயிட்டு இருந்தாங்க. அதனால தமிழக வெற்றி கழகம் வெறுமனே 233 தொகுதியில மட்டும் தான் போட்டிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால 234 தொகுதியில போட்டியிடுற நாம் தமிழர் கட்சி எத்தனை சீட்ல ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி யாருமே கேட்டதில்லை. ஏன்னா 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வரும்போது நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாவே 233 தொகுதியில 100% இல்லைனாலும் 99% கண்டிப்பாவே ஜெயிக்க மாட்டாங்க. மீதம் இருக்க ஒரு தொகுதி காரைக்குடி தொகுதி. காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போட்டிடுறாரு. திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரன்றதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் ஓட்டு எடுப்பாரு. திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். மேல சொன்ன கருத்தை நாம 2026 பிப்ரவரி மாசத்துல சொல்லியிருந்தோம். இப்ப ஏப்ரல் மாசம் நடக்குது. இப்போ நான் அந்த கருத்துல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட் வரும்போது திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் வாக்கு எடுப்பாரு. ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் 33%க்கும் கம்மியா ஓட்டு எடுத்து ஒருவேளை திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில தோத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு போயிட போறேன். ஏன்னா பேசிக்கலாவே எனக்கு வெக்கம், மானம், சூடு சொல்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அரசியலை பத்தி பேச வந்த பிறகு வெக்கமாவது, மானமாவது, சூடாவது, சொரணையாவது. பட் நான் சொன்ன கருத்துல மே 4ஆம் தேதி ரிசல்ட் வர வரைக்கும் நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். அதனால திரு சீமான் அவர்கள் ஒருவேளை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சுட்டாருன்னா அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோல் அமையும். ஏன்னா இத்தனை நாளா நாம் தமிழர் கட்சிக்கு எம்எல்ஏ இல்லை, நாம் தமிழர் கட்சிக்கு எம்பி இல்லை. அவங்க வெறுமனே 1, 3, 6, 8 சொல்லி ஓட்டு மட்டும் தான் எடுப்பாங்க. ஓட்டை பிரிக்க மட்டும் தான் செய்வாங்க. நாம் தமிழர் கட்சியால ஜெயிக்கவே முடியாது, ஜெயிக்கிற அதிர்ஷ்டம் இல்லை, திரு சீமான் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகைகள்ல திரு சீமான் அவர்களையும் நாம் தமிழர் கட்சியை பத்தியும் கேலி கிண்டல்னு சொல்லி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிக்கிறதுன்றது நாம் தமிழர் கட்சிக்கு கண்டிப்பாவே ஒரு புத்துணர்ச்சியை 100% கொடுக்கும். ஏங்க ஒரே ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்துக்கு போய் என்னங்க பண்ண முடியும்? டிடிவி தினகரன் கூட தான் ஆர்கே நகர்ல ஜெயிச்சாரு, சட்டமன்றத்துக்கு போனாரு. அவர் என்ன ஆனாரு? ஒத்த எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. தனி மரம் தோப்பாகாதுன்ற பழமொழி திரு சீமான் அவர்களுக்கு என்ன தெரியாமலே போயிட போகுது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லலாம். கரெக்ட் தான், தனி மரம் எப்பவுமே தோப்பாகாது தான். ஆனா திரு சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? தனித்தனி மரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் தோப்பை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் சொல்றாரு. நேற்று வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்குன்னு சொல்லி எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை. 2026 திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சாருன்னா நாம் தமிழ் கட்சியோட எம்எல்ஏ எண்ணிக்கை 1 உயருது. 2029 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் எம்பி எண்ணிக்கை 1 உயர்ந்தாலும் உயரலாம். இப்படி 1, 2, 3 சொல்லி உயர்ந்தாதான் திரு சீமான் அவர்கள் 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆக முடியும். அந்த வகையில திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நாம் தமிழர் கட்சிக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில தோத்துட்டா என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில தோக்கிறதுன்றது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா 2016 கடலூர்ல தோக்குறாரு, 2021 திருவொற்றியூர்ல தோக்குறாரு, இப்ப 2026 காரைக்குடியிலையும் தோத்துட்டாருன்னா தொடர்ந்து 3 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியே தோக்குறாங்க. நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரும் தோக்குறாரு. கட்சியும் தோத்து கட்சியோட தலைவரும் தோக்குறாருன்னா அது உண்மையிலேயே அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஏன்னா அதிமுக தோக்கும், ஜெயலலிதா ஜெயிப்பாங்க, திமுக தோக்கும், கருணாநிதி ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லி தலைவர்கள் எப்பவுமே பெரும்பாலும் ஜெயிச்சிருவாங்க. ஜெயலலிதா தோத்துருக்காங்க, மு.க. ஸ்டாலின் தோத்துருக்காரு, எடப்பாடி பழனிசாமி தோத்துருக்காருன்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே தோத்துருக்காங்க. ஐயா கருணாநிதி தோத்ததில்ல, மோடி தோத்ததில்னு சொல்லி ஒரு சில உதாரணங்கள் இருந்தாலும் எண்ணற்ற தலைவர்கள் எலெக்ஷன்ல தோத்துருக்காங்க. ஆனா தொடர்ச்சியா 3 தேர்தல்ல முதலமைச்சர் ஆகன்ற கனவுல இருக்க ஒரு தலைவர் தோக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. நாம ஆனா முன்னாடியே சொன்ன மாதிரி திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாருன்றது தான் என்னோட கணிப்பு. ஒருவேளை திரு சீமான் அவர்கள் தோத்தாலும் அவர்கிட்ட என்ன இருக்கு? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை மற்றும் விடாமுயற்சின்னு சொல்லி இந்த 2 விஷயமும் திரு சீமான் அவர்கள்கிட்டையும் திரு சீமான் அவர்களோட தம்பி மற்றும் தங்கைகள்கிட்ட இருக்கிறதுனால தான் திரு சீமான் அவர்கள்
2016, 2019, 2021, 2024 சொல்லி 4 தொடர் தேர்தல்களை தோத்தாலுமே நம்பிக்கை வச்சு விடா முயற்சியை வச்சுக்கிட்டு தான் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தனிச்சு களமிறங்குறாரு. தொடர்ந்து தனிச்சு களமிறங்குறாருன்னு சொல்லி தொடர்ச்சியா தனித்து களம் இறங்கிட்டே இருக்காரு. இந்த முறை திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆனா திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிக்கிறதை விட முக்கியமான விஷயம், நாம் தமிழர் கட்சி தன்னோட வாக்கு சதவீதத்தை எந்த இடத்துலையுமே இழந்துடக்கூடாது. 2016 தொடங்கி 2024 வரைக்கும் சொல்லி 4 பொது தேர்தலில் தேர்தலுக்கு தேர்தல் நாம் தமிழர் கட்சி தன்னோட வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தினாலும் அது மெதுவான வளர்ச்சின்னு பல பேர் சொன்னாலும், நான் பல வீடியோல சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சின்றது மெதுவான வளர்ச்சி இல்ல, நிலையான வளர்ச்சி. ஏன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அந்த அரசியல் கட்சியோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிக்கும் குறையும் அதிகரிக்கும் சொல்லி ஒரு பிளக்சுவேஷன் தான் இருக்கும். ஆனா நாம் தமிழர் கட்சியோட எலெக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது 2016 தொடங்கி 2024 வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லயுமே அப்போர்ல தான் போயிருக்கு. அதாவது தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிச்சுட்டு வந்திருக்கு. திரு விஜய் அவர்களோட வருகையினால நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறையும் சொல்லி பல பேர் சொல்லிட்டு வந்தாலுமே நாம் என்ன சொல்லியிருக்கோம், நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாவே குறையாது. நாம் தமிழர் கட்சி 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 9.5% தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நாமளோட ப்ரெடிக்ஷனை பல வீடியோ சொல்லிட்டு வரோம். அந்த ப்ரெடிக்ஷன்ல நாம இப்பவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அதனால நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தன்னோட வாக்கு சதவீதத்தை குறையாம அந்த வாக்கு சதவீதம் மட்டும் உயர்ந்துருச்சுன்னா திரு சீமானாவோட சிவநாட்டம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே தொடங்கிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி என்னோட கணிப்பு படி 9.5 இருந்து 17 வரைக்கும் வாங்கலாம். ஒருவேளை நாம் தமிழர் கட்சி 9.5 நிற்காம 17 வரைக்கும் நகர்ந்துட்டாங்கன்னா, ஏற்கனவே நான் பல வீடியோக்கள் சொன்ன மாதிரி 2031 சட்டமன்ற தேர்தல் அப்ப திரு சீமான் அவர்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஏன்னா 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு, 2021 சட்டமன்ற தேர்தலில் 6% ஓட்டு, இப்ப 2026 17% ஓட்டுனா 1, 6, 17ன்ற இந்த ஜம்ப் வச்சு பார்க்கும்போது 2031 சட்டமன்ற தேர்தல் வரும்போது நாம் தமிழர் கட்சி மறுபடியும் ஒரு முறை எந்த கட்சியோடவும் கூட்டணி வைக்காம 234 தொகுதியில 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சொல்லி இதே கொள்கையோட இதே கோட்பாட்டோட இதே சித்தாந்தத்தோட மறுபடியும் ஒரு முறை தில்லா கெத்த எலெக்ஷன்ல நிற்கும் போது நாம் தமிழர் கட்சி 17 இருந்து கண்டிப்பாவே 45க்கு ஜம்ப் ஆவாங்க. திரு சீமான் அவர்கள் தமிழ்நாட்டோட தன்னிகரற்ற முதலமைச்சரா கண்டிப்பாவே மாறுவார்ன்றது என்னோட சின்ன கணிப்பு. இது நடக்கலாம், நடக்காம போகலாம். 2031 வரைக்கும் நான் இருக்காம போகலாம். திரு சீமான் அவர்கள் தன்னோட கொள்கை கோட்பாட்டுல இருந்து விலகி கூட்டணி கூட வச்சாலும் வச்சிருக்கலாம். பட் திரு சீமான் அவர்கள் ஏற்கனவே பல வீடியோஸ் சொன்ன மாதிரி அவர் தனிச்சு போட்டிட்டு இந்த எலெக்ஷன்லையும் அவர் தன்னோட வாக்கை இழக்காம தன்னோட வாக்கு சதவீதத்தை உயர்த்தினார்னா கண்டிப்பாவே 2031 தமிழ்நாட்டோட முதலமைச்சர் செந்தமிழ் சீமான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி பாசே, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் உயர்ந்துட்டா திரு சீமான் அவர்கள் 2031 முதலமைச்சர் ஆயிடுது. ஒருவேளை 2026 எலெக்ஷன்லயே நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் எல்லாருமே சொல்ற மாதிரி எண்ணற்ற கருத்து கணிப்புகள் சொல்ற மாதிரி 8.2 இருந்து 5, 4, 3, 2 சொல்லி குறைஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் ஒருவேளை குறைஞ்சிருச்சுன்னா அது உண்மையிலேயே திரு சீமான் அவர்களுக்கு ஒரு பேரடி, தலையில விழுந்த பேரிடி. 1, 3, 6, 8ன்னு சொல்லி ஒவ்வொரு எலெக்ஷனா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கொள்கை கோட்பாடுகளை சொல்லி தனியா போட்டி போட்டு தொண்டை வத்த பேசி ஓட்டு எடுத்துட்டு வந்து அந்த ஓட்டு பரமபத விளையாட்டுல ஏனில கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டே போயிட்டு பாம்பு குத்தி ஸ்ட்ரெயிட்டா கீழே வந்த மாதிரி ஒருவேளை திரு சீமானோட வாக்கு குறைஞ்சிருச்சுன்னா அது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் தான். திரு சீமானோட அரசியல் கரியரே முடிஞ்சிருக்கான். ஆனா திரு சீமான் அவர்கள் பொழப்புக்காக அரசியலுக்கு வந்தவர் இல்லை, கொள்கைக்காகவும் கோட்பாட்டுக்காகவும் அரசியலுக்கு வந்தவர். அப்படி இருக்கிறதுனால இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறைஞ்சாலுமே அவர் கண்டிப்பாவே 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மறுபடியும் ஒரு முறை 20 ஆண்கள் 20 பெண்கள்னு சொல்லி மறுபடியும் ஒரு முறை தனித்து தன்னோட அதே கொள்கை அதே கோட்பாடு அதே சித்தாந்தத்தோட ABCD ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே ஒருவேளை தமிழக வெற்றி கழகம் 2029 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி களத்துல இருக்க எல்லா கட்சியுமே எதிர்த்து திரு சீமான் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை கண்டிப்பாவே தேர்தலில் களமிறங்குவாரு.
அதே வேகத்தோட, அதே விவேகத்தோட, அதே சித்தாந்த தெளிவோட திரு சீமான் அவர்கள் மீண்டும் 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 தேர்தல்ல மக்களுக்காக கண்டிப்பாவே களம் இறங்கிட்டே தான் இருக்க போறாரு. ஏன்னா திரு சீமான் அவர்கள் தன்னை என்னவா முன்னிறுத்துறாரு? திரு சீமான் அவர்கள் தன்னை ஒரு சீன மூங்கிலா முன்னிறுத்துறாரு. திரு சீமான் அவர்கள் 2010 கட்சி தொடங்கி 2016 அந்த சீன மூங்கிலோட விதைய பூமியில போட்டாரு. அந்த சீன மூங்கில் கொஞ்சம் கொஞ்சமா தரைக்கு அடியில வளர்ந்து போயிட்டே இருக்கு. அது 2026 முளைச்சி மேல வரலாம், 2029 துளிர் விடலாம், 2031 வானத்தை நோக்கி கூட வளரலாம். இது எதுவுமே நடக்காம திரு சீமான் அவர்கள் நட்ட அந்த சீன மூங்கில் பூமிக்குள்ளேயே செத்து மடிஞ்சாலும் மடிஞ்சிடலாம். பட் அந்த மூங்கில் மேல வருது, மேல வரலன்றதை தாண்டி திரு சீமான் அவர்கள் தன்னோட கடைசி மூச்சு வரைக்கும் கண்டிப்பாக களத்துல இறக்கி போராடத்தான் போறாரு. அதனால திரு சீமான் அவர்கள் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போகலாம். திரு சீமானோட நாம் தமிழர் கட்சி 8.2% ஓட்டை தக்க வைக்கலாம். இல்ல என்னோட கணிவுப்படி 9.5 தொடங்கி 17% வரைக்கும் ஓட்டு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பல கருத்து கணிப்புகள் வந்தா மாதிரி 8.2% கூட குறைஞ்சாலும் குறைஞ்சிடலாம். இதுல எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே திரு சீமான் அவர்கள் கடைசி வரைக்கும் கண்டிப்பாவே போராடதான் போராட சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன், மறுபடியும் ஒரு முறை சொல்றேன். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மே 18 நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். மே 18 அந்த ஒரு நாள் 2010 தொடங்கி 2025 வரைக்கும் சொல்லி வருஷம் வந்தா போயிருக்கு. இந்த எல்லா வருஷமும் திரு சீமான் அவர்கள் ஒரு மாசான ஸ்பீச்சை கண்டிப்பாக கொடுத்தா இருப்பாரு. ஆனா 2026 மே 18 ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றிலேயே மிக முக்கிய நாள். ஏன்னா ஒருவேளை திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிச்சு ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதத்தை வாங்கிட்டாங்கன்னா இந்த மே 18 நாம் தமிழர் கட்சியோட வரலாற்றுலையும், நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பயணத்திலையும், நாம் தமிழர் கட்சியோட வெற்றி சரித்திரத்திலையும் 2026 மே 18 அந்த ஒரு நாள் ஒரு இன்றியமையாத நாளா கண்டிப்பாவே பதிவு செய்யப்படும். அதனால எல்லா கட்சி சேர்ந்த தலைவர்களும் எலெக்ஷன் கேம்பெயின் முடிஞ்ச உடனே ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ஆனா திரு சீமான் அவர்கள் மே 18 பொதுக்கூட்டத்தை எந்த மாவட்டத்துல போடலாம், அதை எவ்வளவு பெருசா போடலாம் அப்படின்ற ஆலோசனை தான் தகவல் வர தொடங்கி இருக்கு. அதனால மே 4 ரிசல்ட் வரப்போது. மே 18 திரு சீமான் அவர்கள் மறுபடியும் ஒரு முறை மே 18 பேச போறாரு. மே 4 ரிசல்ட் வந்த பிறகு மே 18 திரு சீமான் அவர்கள் பேசும்போது திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளராக மட்டும்தான் இருப்பாரா, இல்ல காரைக்குடியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் மாறி இருப்பாரா? திரு சீமான் அவர்கள் மே 18 பேசும்போது ஒற்றை இலக்க வாக்கு சதவீதம் வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருப்பாரா, இல்ல இரட்டை இலக்கத்துல வாக்கு சதவீதம் வச்சிருக்க ஒரு கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளரா மே 18 பேச போறாரா? கடைசியா 2016, 2019, 2021, 2024 சொல்லி 4 பொது தேர்தல்ல மெதுவான வளர்ச்சி, அதாவது நிலையான வளர்ச்சி பெற்ற நாம் தமிழர் கட்சி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான வளர்ச்சி பெற்று 2031 திரு சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கையை அவரோட தம்பி தங்கைகளுக்கு மே 4 வர ரிசல்ட் தருமா இல்ல தராதா? திரு சீமான் அவரோட வளர்ச்சியை திரு விஜய் அவர்கள் தடுத்தாரா இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் திரையிலிருந்து வந்த ஒரு நடிகருக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்களா, இல்ல சிறையிலிருந்து வந்து மக்களுக்காக தினம் போராடின ஒரு போராளிக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காங்களா அப்படின்றத மே 4 ரிசல்ட் வரும்போது உங்களை மாதிரியே நானும் பார்த்து தெரிஞ்சுக்க ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கேன். அந்த முடிவு என்ன வருதுன்றத மே 4 வரைக்கும் காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.